பொங்கல் நாள் வந்தது. கிராமம் முழுதும் கொண்டாட்டம். அன்புவும் வீராவும் பாட்டி பொங்கல் செய்வதை கண் சிமிட்டாமா பார்த்து கொண்டு இருந்தனர். பொங்கல் பானையில் சர்க்கரை பொங்கல் மெல்ல ரெடியாகிக் கொண்டு இருந்தது. அப்பொழுது அன்பு பக்கத்தில் உள்ள சில பசங்களை பார்த்தாள். அவர்கள் பொங்கல் இல்லாமல் உட்கார்ந்து இருந்தனர். பின்னர் அன்பு மற்றும் வீரா தங்கள் வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய மினியேச்சர் அடுப்பை அமைத்து பொங்கல் செய்ய திட்டமிட்டனர். பாட்டியின் அனுமதியோடு அன்பு அரிசியை களைவதும் வீரா சிறிய விறகுகளை கொண்டு அடுப்பு மூட்டுவதுமாக அவர்களது குட்டி சமையல் விரைவாக தொடங்கியது. சமையல் நடக்கும்போது வீரா தவறாக சிறிய பானையில் அதிக பாலூற்றி அது பொங்கி வழிந்தாலும் அன்பு விரைவாக வெல்லத்தை தூள் பண்ணி நெய் சேர்த்து அந்த பொங்கலை மிக வாசனையாக மாற்றினாள். பால் பொங்கி வரும்போது அவர்கள் பொங்கலோ பொங்கல் என கூவி தங்களது வெற்றியை கொண்டாடினர். கடைசியாக தங்களது சிறிய பானையில் ரெடியான அந்த ருசியான பொங்கலை சிறிய வாழை இலை துண்டுகளில் வைத்து பக்கத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தனர். அவர்கள் அனைவரும் வரிசையாக அமர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிடுவதைக் கண்டு பாட்டி அவர்களை பெருமையாக பாராட்டினார். ஒன்றாக சேர்ந்து செய்வதும் பகிர்ந்து உண்பதுமே உண்மையான பொங்கல் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த நாளை இனிதாக முடிப்பார்கள். ஹாப்பி பொங்கல்!